நான் இந்த கால வேளையில் நான் உங்களோடு கூட தேவனுடைய வசனங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கி நான் கொடுக்க போகிற செய்தி மனம் திரும்புதல் அப்படின்ற தலைப்பில் உங்களோடு பேச விரும்புகிறேன். நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், நான் ஏற்கனவே மனம் திரும்பிட்டேனே பாஸ்டர், மறுபடியும் அது தேவையா அப்படின்னு. மனம் திரும்புதல் என்ற அந்த வார்த்தை பழக்கப்பட்ட வார்த்தையாக இருந்தாலும் அது எல்லாருக்கும் எப்போதும் தேவையான ஒன்று என்பதை மறந்துடாதீங்க. சில செய்திகளை, வசனங்களை அதை தெரிந்து கொள்ளவோ அதை மறுபடியும் கேட்கவோ தயங்கி அதை விட்டு விடாதிருங்கள். அதை சாதாரணமாக எண்ணி விடாதிருங்க. மனம் திரும்புதல் அப்படின்ற அந்த வார்த்தை பைபிளில் பல இடங்களில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை இயேசு கிறிஸ்து பயன்படுத்தினார். முதல் முறையாக யோவான் ஸ்நானன் பயன்படுத்தினார். அதையே அப்போஸ்தலர்களும் அதை சொன்னார்கள். மனம் திரும்புதல் அப்படின்றது ஒவ்வொருத்தருடைய வாழ்விலும் மிக முக்கியமானது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 5:10 நான் வாசிக்கிறேன். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். இந்த வசனத்தில் நான் வாசிக்கும்போது நியாயாசனம் அப்படின்னு ஒரு வார்த்தையை நாம் பார்க்குறோம். மனம் திரும்புதலையும் நியாயாசனத்தையும் ஒப்பிடுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை மறந்து விடாதிருங்கள். இந்த நியாயாசனம் அப்படின்ற ஒரு இடத்தை நீங்கள் மறந்துடாதீங்க. அன்பானவர்களே, விசுவாச ஜீவியத்தில் நம்ம கண்களுக்கு முன்னாடி இந்த நியாயாசனம், நியாய தீர்ப்பு, இதை நம்ம எப்பெல்லாம் நினைவில் வைத்திருக்கிறோமோ அப்போது நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் சீராக இருக்கும். பைபிள் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு, ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாளில் நான் நிற்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் நம்முடைய சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாருமே கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். நாம் நிற்க வேண்டும். தேவன் நியாயாசனத்தில் நம்மை நிற்க வைப்பார். எவராக இருந்தாலும் சரி, நியாயாசனத்தை விலக்கிவிட்டு போக முடியாது, அதை தவிர்க்க முடியாது. நாம் எல்லாரும் நியாயாசனத்தில் இருக்க வேண்டும். வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி இந்த நியாய தீர்ப்பை பற்றி எழுதப்படுகிறது. நியாய தீர்ப்பை நான் பற்றி கேட்கும்போது அநேகருக்கு அது விருப்பமாக இருக்காது. ஒருவேளை மகிழ்ச்சியை பற்றியும் ஆசீர்வாதங்களை பற்றியும் பேசுவது சிலருக்கு விருப்பமாக இருக்கலாம். ஆனால் நியாய தீர்ப்பு, நியாயாசனம் என்பது அது நம்மை பயமுறுத்துவதற்கானது அல்ல, ஆனால் அது எச்சரிப்புக்கானது என்பதை மறந்துடக்கூடாது. நம்முடைய வாழ்வில் எச்சரிப்புகள் ரொம்ப அவசியம், தேவை. பயமுறுத்தல்கள் பல நேரங்களில் பயனளிக்காது. ஆனால் எச்சரிப்புகள் நாம் அதை கண்டு காணாமல் இருந்தால் அது நமக்கு தீமையாக மாறும். பல இடங்களில் எச்சரிக்கையாக இருங்கள்னு பைபிள் எழுதப்பட்டிருக்கு. சில காரியத்தை நமக்கு ஆண்டவர் எச்சரிப்பாக கொடுத்துருக்கிறார். அதை நாம் தயவு செய்து கவனித்து பார்க்க வேண்டும். எப்படி பயணங்களில், சாலைகளில் வாகனம் ஓட்டும்போது சில எச்சரிப்புகளை கவனித்தால் நாம் தப்பித்து கொள்ள முடியுமோ, அதுபோல் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலும் சில எச்சரிப்புகளை நாம் கவனித்தால் நாம் பிழைத்து கொள்வோம். சில எச்சரிப்புகள் கஷ்டமாக இருந்தாலும் அது நாம் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டால் அது ஆபத்தை ஏற்படுத்தும். சில நேரங்களில் வளைவுகளில் முன்கூட்டியே சொல்லியிருப்பாங்க. சில வாகனம் ஓட்டுறவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, சாலையை மட்டும் பார்ப்பாங்க. ஆனால் சாலைகளில் 2 பக்கத்துலேயும் சில அடையாளங்கள் இருக்கும். சில போஸ்ட் நிறுத்தி அதில் சில அடையாளம்லாம் படிச்சிருப்பாங்க. சிலருக்கு என்னென்ன புரியாது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு வளையிற மாதிரி படம் போட்டிருக்கும். எதற்காகன்னா அது ஒருவேளை ஒரு 100 அடி 200 அடிக்கு முன்னாடியே இருக்கும். காரணம், வேகமாக வரக்கூடிய அந்த வாகனம் அங்கே கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கணும். அல்லது அந்த எச்சரிப்பை பார்க்கல அப்படின்னா அதிக வேகத்தில் போய் திரும்பும்போது என்ன ஆகும்னா
ஒன்று நேரடியாக வண்டியை விட்டுருவாங்க, அப்படி இல்லைனா கீழே விழுந்துருவாங்க, அடிபட்டுரும். அது ஒருவேளை ஹில்ஸாக இருந்தால் மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும், மலையாக இருந்தால். அப்படியானால் எச்சரிப்புகள் எவ்வளோ முக்கியம். காரணம், நாம் சில சாலைகளில் அடிக்கடி போவதுண்டு, அது வளைவாக இருக்குமென்னு நமக்கு தெரியும். எனவே அந்த இடத்துக்கு போகும்போதே நாம் வேகத்தை குறைத்து கொள்வோம். காரணம், நாம் போகிற பாதைகளில் அடிக்கடி போகிறோம். ஆனால் வாழ்க்கை பாதை என்பது நாம் அடிக்கடி போகும் பாதை அல்ல. ஒவ்வொரு வருஷமும் புதிய பாதைகள், நமக்கும் வயதுகள் அதிகமாகிறது, புதிய அனுபவங்கள், சில விஷயங்கள் நாம் ஏற்கனவே போன பாதையாக தெரியலாம். ஆனால் புதிய மனிதர்களை சந்திக்கிறோம், புதிய நிகழ்வுகளை சந்திக்கிறோம், புதிய காரியங்களை செய்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் புதியவைகள் தான். நான் எப்போதும் சொல்வேன், புதிய ஆண்டு எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் புதிய ஆண்டிலே வழி நடத்துகிற ஆண்டவர் யார் என்று எனக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கையில் புதியவைகள் பலவற்றை கடந்தான் போகிறோம். அதனால் எச்சரிப்புகள் ரொம்ப ரொம்ப அவசியம். நான் சில வசனங்களை வாசித்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் வேகமாக எடுத்து வாசிக்க முடியுமா? ரோமர் 14:12. ரோமர் 14:12. நாம் நம்மில் ஒவ்வொருவனும் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. நல்லா கவனிங்க, நம்ம எல்லாருமே கணக்கு ஒப்புவிக்கணும். பைபிளில் ஒரு இடம் இருக்குது, 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து. எஜமான் திரும்ப அதை என்ன செய்கிறார் கேட்குறார். நம்முடைய ஆண்டவரும் இந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்த ஆண்டவர், சில விஷயங்களை நமக்கு தந்தருளினவர். அவருடைய வருகையின் போது அல்லது இந்த உலகத்தின் முடிவில் நம்மிடத்தில் நிச்சயம் கணக்கு கேட்பார். இதை நாம் மறந்துவிட வேண்டியதில்லை. கணக்கு கேட்கப்படும் என்பதனாலே, அந்த கணக்கு கேட்கப்படும் என்பது ஒன்று இருந்தால் நான் ரொம்ப கவனமாக இருப்போம். அப்படி தானே? உங்கள் கையில் பணம் கொடுத்து விட்டு செலவு செய்ய சொன்னால் நீங்கள் செலவு செய்வீர்கள். ஆனால் செலவு செய்த பின்பு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வரும்போது, கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லும்போது செய்கிற செலவுக்கும், கணக்கே கேட்காமல் உன் இஷ்டம் செலவு செய் என்று சொல்வதற்கும் இடையில் வித்தியாசம் இருக்கா? ஹலோ, உங்கள் கணவர் மாதம் உங்களுக்கு கையில் காசு கொடுத்துட்டு நீ வீட்டை பார்த்துக்கோன்னு சொல்லிடுறாரு. அப்படின்னா வேற. ஒரு மாதம் முடிஞ்சவொடனே நான் உனக்கு கையில் காசு ஆந்திருக்கிறேன், எல்லா பில்லும் வச்சு அந்த மாதம் முடிவில் எனக்கு என்ன செலவு பண்ணுறது சொல்லணும் அப்படின்னா நீங்கள் செலவு பண்ணும்போது ரெண்டுக்கும் இடையில வித்தியாசம் இருக்குமா? இல்லை, இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பெண்கள் மட்டுமல்ல, எந்த மனிதர்களும் அப்படி தான். நம்முடைய வாழ்க்கையும் அது மாதிரி தான். நாம் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட எல்லா பில்லுமே சப்மிட் பண்ணணும் ஒரு நாள். அதனால கவனமாக செலவு செய்வோம், கவனமாக வாழ்க்கையை நடத்துவோம். ஒவ்வொரு நாளும் நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளே இருந்தால் நம்ம வாழ்க்கை பயணம் ரொம்ப கவனமாக போகும், ரொம்ப எச்சரிக்கையாக போகும். தேவையற்றவைகளை நம்ம செய்ய மாட்டோம், பேசுகிறதில் அளந்து பேசுவோம். நம்முடைய வாழ்க்கை ரொம்ப சீராக இருக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் படிக்கும்போது, 1 கொரிந்தியர் 3:12 வாசிக்கிறீங்களா? ரொம்ப திக்கி யோசிக்கிறீங்களா? பயந்து வாசிக்கிறீங்களா? சோத்திரம். இந்த ஒவ்வொரு மனுஷரும் அவங்க கட்டுகிறார்கள். அதில் மரத்தாலே, அதாவது பொன்னினாலே, வெள்ளியினாலே, வைக்கோலினாலே கட்டுறாங்க. அது அக்கினியானது அதை பரிசோதிக்கும். ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது வெந்து போனால் அவன் கூலியை பெறமாட்டான், அது நிலைத்திருந்தால் கூலியை பெறுவான். நம்ம எல்லாருமே வாழ்க்கையை மரத்தால், வைக்கோலால், பொன்னால் எப்படி கட்டுகிறோம் அப்படின்றது அது கணக்கில் இருக்குது. நாம் எப்படி கட்டுகிறோம் அப்படின்றத நீங்கள் கவனிக்கணும்.
ஆனால் அக்கினியானது ஒரு நாள் பரிசோதிக்கும்னு சொல்கிறார்ல, அதான் நியாயாசனம், அதுதான் நியாய தீர்ப்புன்னு ஒரு நாள் இருக்குது. இந்த புதிய ஆண்டில் 2வது வாரத்தில் நிற்கிற நீங்களும் நானும் வருகிற காலங்கள் நாம் வாழும் வாழ்க்கையில் நியாய தீர்ப்பு ஒன்றை கண்ணுக்கு முன்னாடி வச்சிருக்கிறோம். எந்த சகோதரனும் சகோதரியும் நீங்கள் இஷ்டப்படி வாழாதபடி நீங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்கிற மனநிலையில் வாழ்ந்தால் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக வாழ்வீர்கள் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் தேவனுக்கு பிரியமா என்பதை ஒருமுறை பரிசோதித்து பாருங்கள். ஒருவேளை தவறுகளை கண்டிப்பது கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் ஒருபோதும் மறந்துடாதீங்க. அன்பானவர்களே, இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமா? பிரசங்கி 12:14. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றார், நன்மையானாலும் தீமையானாலும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு கிரியைக்குரிய காரியத்தையும் நியாயத்தில் கர்த்தர் கொண்டு வருவார். நியாயாசனம், நியாய தீர்ப்பு, நியாயத்தில் கொண்டு வருவார். யோவானில் சொல்றாரு, பிதாவானவர் தான் நியாயம் தீர்க்காமல் நியாயம் தீர்க்கும் முழு உரிமையும் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு அவர் கொடுத்திருக்கிறாராம். யார் நியாயம் தீர்க்க போறாங்களாம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நியாயம் தீர்ப்பார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 4:8, 2 தீமோத்தேயு 4:8 பவுல் சொல்றாரு, நான் அந்த நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கும்போது அவர் எனக்கு ஜீவ கிரீடத்தை தருவார்னு சொல்றார். பவுலுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. நீங்களும் நானும் அப்படி சொல்ல முடியுமா? நான் ஒரு நாள் நியாயாசனத்துக்கு முன்னாடி நிற்கும்போது அவர் எனக்கு ஜீவ கிரீடம் தருவார்னு. என்ன கொடுப்பாரோ தெரியாது சிலருக்கெல்லாம். அல்லேலூயா. நீங்கள் யோசித்துக்கோங்க, நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்களோ அதை பொறுத்து தான் கிடைக்கும். நல்லா கவனிங்க. நியாயாசனத்துக்கு முன்னாடி நிற்கும்போது நீங்களும் நானும் எதையும் மறைக்க முடியாது. ஒருவேளை இன்னைக்கு பலரும் உங்களை பார்க்கும்போது உங்களை பரிசுத்தவானாக, பரிசுத்தவாட்டியாக, ஜெபிக்கிறவங்களாக உங்களை பார்க்கலாம். ஆனால் ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமே இருக்காது. நீங்கள் ஒருவேளை தவறி செய்கிற சில விஷயம் இருக்கலாம். அவைகளுக்கெல்லாம் நாம் உடனடியாக மனம் திரும்பி அதை சீர்படுத்திடணும். இல்லை அப்படின்னா நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கும்போது அது எல்லாவற்றையும் தேவனை வெளிப்படுத்துவாராம். ஒருவேளை நீங்கள் செய்யக்கூடிய ரகசிய பாவங்கள் ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம் யாருக்குமே. மனைவிக்கு கூட சிலர் நேரத்தில் தெரியாது இல்லை. ஆனால் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் எப்போதும் மறைக்க முடியாது. உங்களுக்கு தெரியும், சில செய்திகளை நம்ம கேட்கும்போது ஆச்சரியமானதாக இருக்கிறது. எத்தனையோ செய்திகள் நான் கேட்டிருக்கிறேன். 15 வருடங்கள், 20 வருடங்கள், 30 வருடங்கள். எப்போதோ ஒருத்தன் கொலை பண்ணியிருக்கிறான். அவன் கொலை பண்ணிட்டு அதை மறைச்சிட்டான் யாருக்கும் தெரியாமல். ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு பிறகு ஏதோ ஒன்றை வச்சு போலீஸ் கண்டுபிடிச்சி அவனை கைது பண்ணியிருக்காங்க. சில நேரம் சில மனைவிக்கு தெரியலை, கணவன் செய்யும், உங்கள் வீட்டுக்காரர் எப்படி, அவர் சூப்பர் மேன் அப்படின்றாங்க. அல்லேலூயா. அவர் சூப்பர் மேனான்றது யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். மனைவிக்கே தெரியாமல் ஒரு காரியத்தை ஒரு கணவன் செய்து விட முடியும் இல்லை. உலகம் சொல்லுது பல நாள் கள்ளன் ஒரு நாள் அகப்படுவான்னு. ஆனால் சில கள்ளர்கள் அகப்படவே மாட்டேன்றாங்க. சில நேரம் அப்படி இருக்கலாம், என்னைக்குமே அகப்படாமலே இருக்கலாம், அகப்படவும் செய்யலாம். நாம் செய்கிற தவறுகள் சில நேரம் வீட்டுக்கோ, மனைவிக்கோ, பிள்ளைகளுக்கோ, கணவனுக்கோ தெரியாமல் ரொம்ப நாளைக்கு காப்பாற்றி கொண்டு போகலாம், அதை மறைச்சி கொண்டு போகலாம். ஆனால் தேவனை எப்போதும் மறைக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படலாம், எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் சாதிச்சிட்டேன், எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் நான் இதை பண்ணிட்டேன், என்னை கண்டே பிடிக்கல தெரியுமா அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லலாம். ஒருவேளை நீங்கள் உங்கள் நண்பர்கிட்ட சொல்லலாம், என் மனைவிக்கு ஒன்றும் தெரியாது, நான் செய்கிறது அவளுக்கே தெரியாது. நீங்கள் உங்கள் தவறை மறைக்கிறத ஒரு பெரிய வெற்றியாக கொண்டாடலாம், அது ஒரு பெரிய சாதனையாக நீங்கள் நினைக்கலாம்.
உங்களை நீங்கள் ஏமாத்துறீங்கன்றதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் செய்கிற தவறுகளை, தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை மறைமுகமாக செய்வது சாதனை அல்ல, அது ஒரு பெரிய உங்களை ஏமாற்றுவது. ஆண்டவர் நியாயாசனத்தில் நிற்கும்போது நீங்கள் மறைக்க முடியாது. வேதாகமத்தில் சொல்லப்பட்ட எல்லாம் உண்மை, அது ஒன்று கூட குறையில்லாமல் நடந்து வருகிறது. இன்னைக்கும் பைபிள் அப்படியே நடக்கு. அதனால சில விஷயம் பைபிளில் உள்ளது, அது எப்படி நடக்கும்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் நடக்கும். நீங்கள் நம்புறீங்களா? பைபிள் உள்ளது நடக்கும் நம்புறீங்களா? இல்லை, நம்பலை. நீ நம்பாட்டாலும் நடக்கும். அப்படி தானே? அது எப்படி நடக்கும்னு நீங்கள் நம்பாட்டாலும் அது நடக்கும். ஏன்னா இதுவரை நடந்திருக்கிறது. உலக சரித்திரமே பைபிளில் இருக்கு. பைபிளில் சொல்லப்பட்ட இடங்கள், மலைகள் எல்லாமே இன்னைக்கும் இருக்கு. ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்பமோ சொல்லப்பட்ட கண்டுபிடிப்புகள் இப்போ கண்டுபிடிக்கிறாங்க. 666 என்னென்ன யாருக்கும் தெரியாது. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் வெளிப்படையாக வந்துருச்சு. மிக விரைவிலே பைபிள் முழுவதும் நிறைவேறும். நியாய தீர்ப்பும் நியாயாசனமும் நிச்சயம் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுக்கு விரோதமாக செய்யக்கூடிய பாவங்களை நீங்கள் குறைவாக மதிப்பிடாதீங்க. எந்த பாவத்தையும் அற்பமாக எண்ணிடாதீங்க. இதெல்லாம் ஒரு பாவமா அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் சாதாரணமாக எண்ணுகிற பாவம் எதுவும் இல்லை. எந்த பாவமும் கர்த்தருக்கு முன்னாடி சிறிதல்ல. அதே நேரத்தில் மன்னிக்கப்படாத அளவுக்கு எந்த பாவமும் பெரிதல்ல. அப்படிதானா? தேவனுடைய பார்வையில் அற்பமாக எண்ணப்படுகிற சிறிய பாவம் எதுவும் இல்லை, மன்னிக்கப்படாத பெரிய பாவம் எதுவும் இல்லை. எல்லா பாவமும் பெரியது தான். ஆனால் தேவனுடைய பார்வையில் அது மன்னிக்கப்பட முடியும். ஆனால் பாவத்தை உணர்கிறதும், அதை மாற்றிக்கொள்வதும், அதை பாவத்தை செய்யாமல் இருப்பதற்கு எடுக்கிற முயற்சிகள் அதிகமாகவும் இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தவறாத மனிதர்கள் இல்லை, ஆனால் தவறுகளிலேயே இருக்கிற மனிதர்களாக இருக்கக்கூடாது. தவறுகிற மனிதர் உண்டு, ஆனால் தவறுகளிலேயே மூழ்கி போய்விடக்கூடாது. தவறுகளில் இருந்து எழுந்து விட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு இந்த காலையில் இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரட்டும். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் தயவு செய்து உங்களை ஏமாற்றி கொள்ளாதீர்கள். எங்கே மிகவும் பயந்து கர்த்தருக்கு வாழ்கிறவங்க நீங்கள் நிறைய பேர் இருப்பீங்க. ஆனால் துணிகரமாக தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து யார் பார்க்க போகிறார்கள், யாருக்கு தெரிய போகிறது, இதனால் என்ன பிரச்சனையாக போகிறது என்று நீங்கள் தயவு செய்து பாவங்களை நீங்கள் உங்களோடு கூட வைத்து கொள்ளாதிருங்கள். அதை தூக்கி எறிந்து விரைவில் அதிலிருந்து வெளியே வாருங்கள். மனைவி காணாமல் இருக்கலாம், கணவன் காணாமல் இருக்கலாம், பாஸ்டரை கூட ஏமாத்திடலாம், ரைசெல்லாம் எல்லாரையும் ஏமாற்றலாம். ஆனால் கர்த்தர் ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. அவர் பார்க்குறாரு. நீங்கள் சறுக்கினால் ஆண்டவர்கிட்ட அழுது ஜெபித்து அவர் கைப்பிடித்து கொண்டு எழுந்துருங்க. உமக்காக வாழணும் ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தர்ட்ட கேளுங்க. உங்களை கர்த்தர் மாற்ற விரும்புகிறாரு. சபை மனம் திரும்ப வேண்டும் என்று யோவான் வெளிப்படுத்தல எழுதுகிறாரு. விசுவாசிகள் மனம் திரும்ப வேண்டும். ஒருவேளை நீங்கள் அதை செய்யாவிட்டால் நியாயாசனத்துக்கு முன்னாடி நிற்கும் போது நீங்கள் மறுபடி மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு எங்கே இல்லை? நியாயாசனத்துக்கு முன்னாடி அவருடைய நியாய தீர்ப்பில் நிற்கும்போது மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு இல்லை. கிருபையின் காலம் முடிவடையும். கர்த்தர் உங்களுக்கு கிருபையின் காலத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அநேக நேரங்களில் சபைகளில் பாவம் செய்து மரித்து போனவர்கள் கூட இருக்கிறாங்க. வாய்ப்பு கிடைக்காமல் போய்விடும். இன்றைக்கு அதிகமாக சில பாவங்கள் ஒட்டி போய் கிடக்கிறது. சிலர் பாவங்களுக்கு அடிமைப்பட்டு போயிருக்கிறார்கள். சிலருக்கு அதிலிருந்து விடுதலை பெற விருப்பம், சிலருக்கு விடுதலை பெறுவது விருப்பம் இல்லை. அதில் இருக்க விரும்புகிறார்கள், அதை ரசிக்க விரும்புகிறார்கள், பாவத்தோடு வாழ விரும்புகிறார்கள். தேவ பிள்ளைகள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் பாவத்திலிருந்து வெளியே வர கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் மனம் திரும்புதல். பழக்கருப்பையான்னு ஒரு அரசியல்வாதி உண்டு. உங்களுக்கு அவரை தெரியுமா என்று தெரியல. அவர் நிறைய மேடைகளில் பேசுகிறார். பல கட்சிகளில் இருந்தவர். அவருடைய ஒரு பேச்சை கேட்க நேர்ந்தது. அவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் நிறைய மார்க்கங்களில்
எந்த மார்க்கங்கள்லையும் இல்லாத ஒரு அற்புதமான வார்த்தை மனம் திரும்புதல், ரிப்பன்ட் சொல்றார். எங்கேயுமே கிடையாது. ஒரே ஒரு மார்க்கம், கிறிஸ்தவத்தில் மட்டும்தான் மனம் திரும்புதல், வேற எதுலையும் கிடையாது. மனம் திரும்புதல் என்பது எங்கேயும் இல்லை. தேவ பிள்ளைகளுக்கு வேதாகமத்தில் கர்த்தர் கொடுத்த பெரிய பொக்கிஷம் மனம் திரும்புதல். பாவ மன்னிப்பு மனம் திரும்புதலும் வேதாகமத்தில் இருக்கிறது. இந்த உலகம் மனம் திரும்புதலை பற்றி கவலைப்படவில்லை. பல்வேறு தெய்வங்களை வழிபடக்கூடியவர்கள் தனக்கான ஆசீர்வாதத்திற்காக கடவுளை தேடுவதுண்டு. இந்த மனிதன் கடவுளை எப்படி பார்க்கிறான் என்று சொன்னால், கடவுளுக்கு நாம் எதையாவது கொடுத்தால் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று நினைக்கிறான். கடவுளிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு வெளிப்படையான அடையாளங்களை செய்ய மனிதன் துடிக்கிறான். எதையாவது செய்தால் தந்துருவாரா கடவுள், ஏதாவது அவருக்கு லஞ்சம் கொடுக்கலாமான்னு நினைக்கிறான். நம்ம கொடுத்து அவர் நம்மளை ஆசீர்வதிச்சிருவார்னு நினைக்கிறான். சில நேரங்களில் தன் உடலை வருத்திக்கிறான். காலையில் கூட பார்த்தோம், நான் காரில் வரும்போது இந்த காவி கட்டி மாலை போட்டு கோயிலுக்கு மலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ நான் காமிச்சேன், பார் புகை விட்டுட்டே போகிறார் அவர். நான் சொன்னேன், இந்த மாதிரி போகிறவங்க அப்படிலாம் குடிக்க மாட்டாங்க. இல்லை, இப்போ காலம் மலை ஏறி போச்சுங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க. மனிதன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நான் என்னை வருத்திக்கிட்டா போதும், நடந்தே போனேன்னா போதும், அல்லது வேறு ஏதாவது கீழே உருண்டாவோ அல்லது குத்தி கிழிச்சாவோ அந்த மாதிரி ஏதாவது தேங்காய் உடைச்சாவோ. இப்போல்லாம் அந்தோனியார் கோயிலுக்கு கூட மொட்டை போடுறாங்க, முடி கொடுக்குறாங்க. வேளாங்கண்ணியில் போய் மொட்டை போடுற ஆள் நிறையா இருக்குது. அப்போ நான் கடவுளுக்கு நம்ம முடி கொடுத்துட்டோம்னா, ஆமாம், அன்னைக்கு பார்க்குற ஒரு சர்ச்சில் தேங்காய் உடைக்கிறாங்க. சர்ச்சு வாசலில் தேங்காய் உடைக்கணும் ஒரு இடம் வச்சுருக்காங்க. இதுவரை நாம் கேள்விப்படாததெல்லாம் புதுசாக கேள்விப்படுவோம். இனிமேலாம் இப்போலாம் பொங்கல் வைக்கிறாங்க. இந்த உலகம் எதையெல்லாம் மற்ற மார்க்கத்தில் செய்தோ அதெல்லாம் இப்போ கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் வந்திருக்கு. அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. வேதத்தில் சொல்லப்படாத பல வழிபாடுகளெல்லாம் இப்போ கிறிஸ்தவர்கள் செய்வதற்கு துணிந்திருக்கிறார்கள். எல்லாம் எப்படி தேங்காய் பழம்லாம் வச்சு இப்படி கோயிலுக்கு கொண்டு போய், அதே மாதிரி இப்போ ரோமன் கேத்தலிக்கில் அதெல்லாம் ரொம்ப பெருகி போய் கிடக்கிறது. சாதாரணமாக ஆலயங்களிலே பலியிடுகிறார்கள். இவைகளெல்லாம் எதை காட்டுகிறது? நாம் இன்னும் கவனமாக இருக்க வேண்டும் என்று. ஒருபோதும் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு, வசனத்தை விட்டு வழி விலகி ஒருபோதும் போய்விடக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். உலகம் கடவுளை பார்க்கும் பார்வை வேறு, வேதாகமும் நமக்கு கடவுளை சொல்லித்தரும் வழி வேறு. உலக மனிதர்கள் கடவுளை வேற மாதிரி பார்க்குறான். அவன் என்ன நினைக்கிறான்னா, ஆத்திர அவசரத்துக்கு உதவுமே நினைக்கிறான் கடவுளை. எப்படி நமக்கு ஆத்திர அவசரத்துக்கு கடவுள் என்ன செய்வார்? அவர் சொல்கிறாரு, இல்லைப்பா, ஒன்றையும் ஆத்திர அவசரத்துக்கு காப்பாற்ற நான் வந்திருக்கேன், நீ மனம் திரும்பணும். முதல்ல இந்த உலகத்தில் நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக மட்டும் நான் வரல. உன் வாழ்க்கை ஒரு நாள் முடியும், ஆனால் உன் ஆத்மா தொடரும். நீ நித்தியமான ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்குது, அங்கே நீ மகிழ்ச்சியாக வாழணுன்றதுக்காக நான் உன் பாவங்களை மன்னிக்க ரத்தம் சிந்தி இருக்கிறேன். வேற எந்த மார்க்கத்திலும் மனம் திரும்ப வேண்டியதில்லை. வேண்டிக் கொள்ளலாம். மற்ற மார்க்கங்களில் வேண்டிக் கொள்வது, கடவுளிடம் வேண்டிக் கொள்வது அல்லது பொருத்தனை செய்வது, நேர்த்தி கடன் செலுத்துவது, இவைகளெல்லாம் இருக்கிறது. ஆனால் நம்ம கிறிஸ்தவத்தில் மட்டும்தான் மனம் திரும்ப வேண்டும் என்று வேதம் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறது. அப்படியானால் பார்க்கும் பார்வையில் கிறிஸ்தவம் கஷ்டமாகவும் மற்றவைகளெல்லாம் ஈஸியாக தெரியும். ஆனால் கடினமாக தெரிகிற இந்த மனம் திரும்புதல் தான் நமக்கான எதிர்காலம், அல்லது அதுதான் நம்முடைய ஆத்துமாவுக்கானது. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவருடைய வழிகள் மிக செம்மையானது. மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிற அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோமாக. இந்த உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், தேவ பிள்ளைகள் நடுவில் கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய மனம் திரும்புதல் மிக உயர்ந்தது. அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஒருபோதும் உன்னுடைய வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனால் நீ என்னிடத்தில் ஜபத்தை மாத்திரம் விட்டு விடாதே என்று ஒருபோதும் சொல்லலை. நான் எவ்வளவு ஜபம் பண்ணினாலும் நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருந்தால் ஜபம் கூட வீணாகும் என்று சொல்லுகிறார். கடவுளுக்காக செய்யப்படுகிற காரியத்தை இந்த உலகம் பாராட்டுகிறது. ஆனால் கிறிஸ்தவத்தில் கடவுளுக்காக செய்யப்படுகிற காரியத்தை விட நான் சாட்சியாய் வாழ்வதை குறித்தே தேவன் பாராட்டுகிறார். பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்கலாம் ஆண்டவர்கிட்ட, ஆனால் நான் சரியில்லாமல் இருந்தால் தேவன் ஒருபோதும் நம்மை பாராட்டுவது இல்லை. ஆமாவா இல்லையா?
நான் ஒரு 100 பேரை ரட்சிப்புகள் நடத்தி இருக்கலாம், ஒரு பெரிய ஊழியம் செய்திருக்கலாம். என்னுடைய வாழ்க்கை சரியில்லாமல் இருந்தால் ஒருபோதும் கர்த்தரை நம்மை பாராட்டுவது இல்லை. சாதனை என்பது என்ன? நான் சரியாக தேவனுக்காக வாழ்ந்து அவருக்காக செய்யும் காரியம்தான் சாதனை. நான் வெறும் சாதனையை மட்டும் அவரிடத்தில் போய் நிறுத்திவிட முடியாது. நான் சரியாக வாழ்ந்து சாதனை செய்தால் அதுதான் சாதனை. நான் கர்த்தருக்காக சாட்சியாய் வாழாமல் பாவத்தோடே வாழ்ந்து கொண்டு நான் என்ன சாதித்தாலும் அது வீணாக போய்விடும். ஒரு பெரிய லட்சக்கணக்கான சபையின் போதகராக கூட இருக்கலாம், ஆனால் அவர் சாட்சியாக வாழாமல் பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தாரானால் அது சாதனை அல்ல. அவர் மூலமாக பலர் ஆசீர்வாதம் பெற்றிருக்கலாம், ஆனால் அவர் ஆசீர்வாதம் பெற முடியாமல் போய்விடும். நான் சொல்வது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கிறிஸ்தவ ஜீவியத்தில் மிகவும் முக்கியமானது சொல்லுங்க, மனம் திரும்புதல். இன்னும் சொல்ல போனால் விசுவாச பாதையினுடைய வாசல் எதுதான்? வாசல் மனம் திரும்புதல் தான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் சொல்றார்ல, கிறிஸ்துவின் மூலமாய் கிடைக்கிற மனம் திரும்புதல் மூலமாகத்தான் விசுவாச வாழ்க்கையில் பிரவேசிக்க முடியும். கிறிஸ்தவ ஜீவியத்தில் நமக்கு ஞானஸ்நானம், பரிசுத்தாவி, ஊழியம், கொடுத்தல் நிறைய இருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எங்கே தான் இருக்கு அப்படின்னா மனம் திரும்புதல்ல தான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன செய்து ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. கட்டடமாகிய சபைக்குள்ள எல்லாரும் வர முடியும், ஆனால் கிறிஸ்துவின் சபைக்குள்ள மனம் திரும்பியவர்கள் மட்டும்தான் வர முடியும். ஆமே. வாசலில் என்ட்ரி போடுறாங்கல்ல, அட்டண்டன்ஸ், அவங்கெல்லாம் மனம் திரும்பினவங்களாம் பார்த்தா போடுறாங்க. இங்கே உள்ளுக்குள்ளே குடிகாரனும் வருவான், போதகாரனும் வருவான், கஞ்சாக்காரனும் வருவான், எல்லாரும் உள்ளே வருவாங்க, நல்லவங்களும் வருவாங்க. சபை பொதுவானது, எல்லாரும் வருவாங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே கிறிஸ்துவின் சபைக்குள்ளே இருக்கிறாங்களான்னா நமக்கு தெரியாது. கிறிஸ்துவின் சபைக்குள்ளே அவருடைய கணக்கு அட்டண்டன்ஸ் போடுறாருல, இவங்க போடுற மாதிரி அவர் போட மாட்டார். அவர் அட்டண்டன்ஸ் போடுறாரு, எப்படி போடுவார்? இல்லை, அவருடைய சபைன்னு ஒன்று இருக்குல்ல, இது ஒரு சபை தான், கட்டிடமாகிய சபை. ஆனால் அவருடைய சபைன்னு ஒன்று இருக்குல்ல, கிறிஸ்தவ சபைன்னு ஒன்று இருக்குல்ல. இல்லை, நம்ம கணக்கில் தான் ஏஜி, சிஎஸ்ஐ, ஆர்சின்னு வச்சுருக்கோம். அவர்கிட்ட ஆர்சியும் கிடையாது, சிஎஸ்ஐயும் கிடையாது, ஏஜியும் கிடையாது, சச்சாப் கார்டும் கிடையாது. நான் ஏஜி ஸ்தாபனம் நம்ம இருக்குல்ல, இது ஆண்டவர் பார்ப்பாரா? அவர் பார்க்க மாட்டார். நீ எவன் ஏஜியாக இருந்தானா ஓசியாக இருந்தானே போ அப்படின்றாரு. அப்படித்தானே? நிறைய பெந்தகோஸ்து சபைகள்லாம் இருக்குது. அவருக்கு பேர் முக்கியம் கிடையாது. ஏஜி, சிஎஸ்ஐ அப்படின்னு அந்த பேர் அவருக்கு கிடையாது. அவருக்கு என்னன்னா ஒரே சபை தான். யாரு? என்ன சபை? கிறிஸ்துவின் சபை. ரட்சிக்கப்பட்ட கூட்டமெல்லாம் அவர் பார்வையில் சபை தான். ஆனால் அந்த சபைக்குள்ளே யாரெல்லாம் இருப்பான்னா உண்மையாக மனம் திரும்பியவர்கள் தான் அங்கே இருக்க முடியும், அதில் அவருடைய சபையில் இருக்க முடியும். அப்படின்னா மனம் திரும்புதல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்பதை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். அன்பானவர்களே, மனம் திரும்புதல் விடுதலையை உண்டாக்கும். இஸ்ரவேலில் எப்பொழுதெல்லாம் மனம் திரும்பினாங்களோ அப்பெல்லாம் ஆண்டவர் அவங்களை விடுவித்தார். ஆமாவா இல்லையா? அவங்க பாவம் செய்யும் போதெல்லாம் அவர்கள் கைவிடப்பட்டார்கள். மனம் திரும்பும் பொழுதெல்லாம் கர்த்தர் அவர்களை விடுவித்தார். நியாயாதிபதி புஸ்தகங்களில் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கு. எப்பெல்லாம் ஆண்டவரே எங்களை மன்னியும், பாவம் செய்தோம் என்று விக்கிரகங்களை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு தேவனை சார்ந்து கொண்டாங்களோ அப்பெல்லாம் பெலிஸ்தர் கையிலிருந்து, அம்மோனியர் கையிலிருந்து கர்த்தர் அவங்களை விடுவித்தார். அப்படின்னு மனம் திரும்புதல் விடுதலையை கொண்டு வருகிறது. மனம் திரும்புதல் சுகத்தை கொண்டு வருகிறது. எசேக்கியா ராஜா சோர்பக்கமாக திரும்பி அழுது ஜெபித்த போது அவனுக்கு தேவன் சுகத்தை கொடுத்தார். மனம் திரும்புதல் ஒரு பட்டணத்தையே காப்பாற்றி இருக்கிறது. யோனா புஸ்தகத்தில் வாசிக்கிற போது 3:10 அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார்னு சொல்லியிருக்கு. நினிவே பட்டணம் அழிக்கப்பட வேண்டியது, ஆனால் நினிவே பட்டணத்தை அவர் அழிக்கல. அதுக்கு காரணம் என்னன்னா எல்லாரும் மனம் திரும்பினார்கள். 4 மனம் திரும்புதல் மனிதனையே மாற்றிவிடும், வாழ்க்கையை மாற்றிவிடும். உண்மையான மனம் திரும்புதல் வாழ்க்கையை மாற்றும் என்பதை மறந்து விடாதிருங்கள். அன்பானவர்களே, சவுல் 9ஆம் அதிகாரம் அப்போஸ்தலரில் அவனுடைய வாழ்க்கை எதிர்விதமாக இருந்தது. அவன் ஒரு கொடுமையான ஒரு மனிதன். அவன் தான் கொண்டிருந்த மார்க்கத்துக்காக அவன் வைராக்கியம் கொண்டவனாக ஒரு ரவுடியை போல நடந்து கொண்டான். சபைகளை இடித்தான், ஜனங்களை கைது செய்தான், அவன் என்னவெல்லாம் செய்யணுமோ அவெல்லாம் செய்தான். ஆனால் அவன் தேவனால் தொடப்பட்ட போது அவன் மனம் திரும்பினான். நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்டான். அப்படியெல்லாம் ஒரு நாள் அவன் கேட்டதில்லை. ஆனால் அன்னைக்கு மனம் திரும்பினான். தான் செய்த பாவத்தை ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டான். ஒரு புதிய மனிதனாக மாறினான். வாழ்க்கை மாறிற்று.
யாரும் அவனுக்கு விரோதமாக எழும்பி அடிக்க ஒன்றும் பண்ண முடியாது. அவனே பெரிய ரவுடி. ஆனால் இப்போ மற்றவர்கள் அவனை அடிக்கும்போது கூட அவன் அமைதியாக இருக்கிறான். அவனுக்கு அந்த கோபம் இப்போது வரவில்லை. முன்னாடி இருந்த வெறி அவன்கிட்ட இல்லை. முன்னாடி இருந்த வைராக்கியம், தவறான வைராக்கியம் அவன்கிட்ட இல்லை. இப்போ ஒரு புதிய மனிதனாக மாறி இருக்கிறான். கிறிஸ்துவுக்காக எதையும் சகிக்கிறான். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யாருன்னு கேட்குறான். துன்பமோ துயரமோ அடியோ வேதனையோ நிர்வாணமோ நாசமோசமோ பசியோ பட்டினி எதுவும் என்ன அவரை விட்டு பிரிக்காதுன்றான். ஆனால் அன்னைக்கு அப்படி கிடையாது. அடித்தா திருப்பி அடிக்கிறாள். இன்னைக்கு அடி வாங்கினாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்கிறான். அந்த மனிதனுடைய வாழ்க்கை மாற காரணம் என்ன? மனம் திரும்புதல். எனக்கு எத்தனையோ கொலைக்காரர்களும் ரவுடிகளும், காவல்துறையினால் திருத்த முடியாத ரவுடிகள் கூட ஏசப்பா திருத்திருக்காரு. புது வாழ்க்கை வந்திருக்காங்க, அவங்களுக்கு புது வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அல்லேலூயா. நோவான்னு ஒரு ஊழியக்காரர் மதுரையில் தான் இருக்கிறார்னு நினைக்கிறேன். அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சிறைகளில் போய் அவர் ஒரு காவல்துறையில் சிறையில் வேலை செஞ்சு ரிட்டையர்ட் ஆன ஒரு அதிகாரி. அவர் ஊழியம் செய்து சிறைகளுக்கு போய் கைதிகளுக்கு பாடம் நடத்தி, வேதத்தை போதித்து, ரட்சிப்புகள் நடத்தி, அவங்க விடுதலையாகி டீ கடை வைக்க, இந்த மாதிரி கடைகள் வச்சு தொழில் செய்து, எத்தனையோ கொலை குற்றத்துக்காய் கைது செய்யப்பட்ட கைதிகள் எல்லாம் மதுரையிலையும் பல ஊர்களையும் இன்னைக்கு வியாபாரம் செய்து பிழைக்கிறார்கள். ஏன்னா பொதுவாக ஒரு முறை ஒரு சிறைக்கு போன ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் திருந்துவதற்கு வாய்ப்பு இல்லை. காரணம், உள்ளே போய் நிறைய கற்றுக்கொள்வார்களாம். சின்ன ஒரு திருட்டுக்காக உள்ளே போன ஒருத்தன் அங்கே இருக்கக்கூடிய கொலைகாரனோடு சேர்ந்து அந்த கஞ்சாலாம் அடித்து கொஞ்சம் தப்போடு உள்ளே போனோம், நிறைய தப்போடு வெளியே வருவானா. திருந்துவதே இல்லையா. தண்டனை அனுபவிச்சு முடிஞ்சு வெளியே வந்தோன்னா வந்து என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிடுவதுக்கு தான் அந்த 5-6 வருஷமா உள்ளே இருக்கிறதுக்கு பிளான். உள்ள பிளான் போய் எவனை போட்டு தள்ளணும்னு உள்ள பிளான் நடக்கு. ஒரு சிறை ஒருவனை திருத்துறதில்லை, அவனை இன்னும் கூடுதலான ஒரு குற்றவாளியாக மாற்றிட்டு இருக்கு. ஆனால் இயேசு குற்றவாளிகளை திருத்துகிறாரு. நான் இத்தனையோ சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். நான் இப்போ என் மனைவி பிள்ளைகளோடு வாழ்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். மனிதனை மாற்றுகிறவர் ஆண்டவர். மனம் திரும்புதல் மனிதனை மாற்றுகிறது. ஒரு மனிதன் மாறவில்லை என்றால் அவன் சரியாக மனம் திரும்பவில்லை என்று அர்த்தம். சொல்லுங்க. ஒருத்தன் புது வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டான்னா அவன் மனம் திரும்புதல் உண்மைன்னு அர்த்தம். ஒருத்தன் சபைக்கு வந்தும் ரட்சிக்கப்பட்டும் ஞானஸ்நானம் எடுத்தும் வாழ்க்கை மாறலை, பழைய மாதிரி தான் இருக்கிறாங்கன்னா இன்னும் மனம் திரும்புதல் இல்லைன்னு அர்த்தம். போலியான மனம் திரும்புதல். அன்பான சகோதரனே சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் ரகசிய பாவங்களிலிருந்து வெளியே வந்துருங்க. எத்தனை காலம் நீங்கள் இயேசுவை ஏமாற்றுவீர்கள்? எத்தனை காலம் இயேசுவுக்கு தெரியாது என்று நினைப்பீர்கள்? அன்பானவர்களே, உங்களில் இருக்கிற பாவங்களை விட்டு விலகி வாருங்கள். ஆண்டவருக்காக வாழ முயற்சி செய்யுங்கள். எத்தனை விதமான பாவம் உங்களுக்குள்ளே மூழ்கி இருக்கு, ரகசியமாக இருந்தால் அதை எடுத்து போட பரிசுத்த ஆவியான அந்த காலையில் உங்கள் கூட ஆண்டவர் பேசுகிறார். துணிகரமான பாவங்கள் நம்மை அழிவுக்கு நேராக கொண்டு போய்விடும். அன்பானவர்களே, இன்னும் உங்களுக்குள்ளே போதை வஸ்துக்கள் இருக்கிறதா? இன்னும் நீங்கள் புகைப்பிடித்தலில் இருக்கிறீர்களா? இன்னும் மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு போயிருக்கிறீர்களா? இன்னும் சினிமா சீரியலுக்கு அடிமைப்பட்டு போயிருக்கிறீர்களா? இன்னும் கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறதா? சிலர் சிறப்பாக இருப்பாங்க, ஆனால் திருட்டு வேலை மட்டும் போகாது. அந்த மாதிரி ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் இருக்கா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சில நேரங்கள் வெளியில் நாம் பார்க்க நன்றாக இருப்போம், உள்ளுக்குள்ளே மறைமுகமாக சில விதமான தவறுகள் உங்களுக்குள்ளே இருந்தால் தயவுசெய்து அன்பாக உங்களை நான் கேட்டுக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினால இன்றோடு அவைகளெல்லாம் உங்களை விட்டு போகட்டும். அல்லேலூயா. நீங்கள் அப்படிப்பட்ட காரியங்களில் இல்லை, சரியாக இருந்தால் நான் உங்களை பாராட்டுகிறேன். கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் எவ்விதத்திலும் வெளிப்படையாகவோ ரகசியமாகவோ உங்களுக்குள்ள ஏதாயிலும் ஒரு பாவம் இருந்தால் அது இன்றைக்கே மாறும்படி உங்களை அர்ப்பணம் செய்தால் கர்த்தர் உங்களுக்கு பலனை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. சகோதரர்களே, தயவு செய்து நீங்கள் ஸ்தோத்திரம், போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டு போய்விடாதிருங்கள். நம்முடைய சபையிலேயே குடித்து செத்து போனவர்கள் இருக்கிறார்கள். பெண்களை விதவைகளாகி விட்டு போன ஆண்கள், அது ரொம்ப பரிதாபமானது. ஸ்தோத்திரம். போதை வஸ்து உங்களுடைய ஆத்மாவை மட்டுமல்ல, உங்கள் சரீரத்தையும் கெடுக்கிறது. நீங்கள் குடிப்பதனாலும் புகைப்பதனாலும் உங்களுடைய உறுப்புகளெல்லாம் ஒவ்வொன்றாக கெட்டுப்போய் கொண்டே இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட இடம் வரும் பொழுது, சமீபத்தில் கூட ஒருத்தர் சுகவீனமாக இருக்கிறார். நான் சொல்லுகிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், கடைசியில் கஷ்டப்படுவது அந்த சகோதரி தான் கஷ்டப்படுகிறார். நீங்கள் அப்படிப்பட்ட ரகசியமான உங்கள் பாவங்கள் உங்களையே அழிக்கும். ஒரு நாள் வரும்பொழுது நீங்கள் துடிப்பீர்கள். உங்கள் மனைவியும் பிள்ளைகளையும் தனியாக விட்டு போய்விட சூழ்நிலை வரும். உங்கள் பாவங்களை இன்றைக்கே உங்களை விட்டு தூக்கி எறியுங்கள்.
பாவத்தின் இன்பத்தை விட பரலோக இன்பம் ரொம்ப உயர்ந்தது. அந்த பரலோக மேன்மைக்காக இந்த சிற்றின்பத்தை தூக்கி எறிய உங்களுக்கு மனம் இருக்கிறதா? தயவு செய்து சொல்றேன், பாவம் வேண்டாம். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, பாவம் வேண்டாம். மாயையான இந்த பாவம் நம்முடைய எதிர்காலத்தை பாதிக்கும், நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கும். நீங்கள் ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுத்து அதெல்லாம் தூக்கி எறிய பலன் தருவார். அன்பான தேவனே, நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை கெடுத்துக் கொள்ளாதிருங்கள். உங்களுடைய வாழ்வை, பொக்கிஷமான இந்த பாக்கியமான வாழ்வை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, அதை நீங்கள் தயவு செய்து இழந்து விடாதிருங்கள். சமீபத்தில் ஒருத்தர் சொன்னார், உங்களுக்கு சபைக்கு வர்ற அவர் டாஸ்மாக் கடைக்குள்ள இருந்து வெளியே வர்றதை பார்த்தேன். எவ்வளோ வேதனையான நிலைமை. சிலர் போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டு போயிருந்தாலும் திருவிருந்து எடுப்பதில் கவனமாக இருக்கிறார்கள். தயவு செய்து நீங்கள் செய்யாதிருங்கள். கர்த்தருடைய பந்தியில் பாவத்தோடு கலந்து கொண்டால் அதனால் சில வியாதிகளும் சில மரணங்களும் வரும்னு பைபிள் இருக்கு. தயவு செய்து சொல்றேன், பாவத்தோடு நீங்கள் விளையாடாதிருங்கள். பாவம் ஒரு பாம்பை போல. ஒருபோதும் பாம்பு நன்மை செய்வதில்லை. அது இயற்கை சுவாபமே, அது தீண்டுவதும் கொல்லுவதும் தான். பாவமும் அப்படித்தான். ஒரு நாளும் பாவம் நமக்கு நன்மை செய்யாது. பாவம் ஒரு நாளும் நமக்கு சந்தோஷத்தையும் கொடுக்காது. சில நேரம் பாவம் அது பாம்பை போல படம் எடுத்து ஆடுவது பார்க்க நல்லா இருக்கும். இறுதியில் பாம்பு கொல்லத்தான் செய்யும். பாவமும் படம் எடுக்கும், கடைசியில் கொல்லத்தான் செய்யும். பாவம் ஒரு நாள் நமக்கு நன்மை செய்யாது. இளைஞர்களே, நீங்கள் கர்த்தர் கண்டையில் வாருங்கள். இளைஞர்களே, இளைஞர்களே, வாலிபர்களே, நீங்கள் உலகத்தை தயவு செய்து கண்டு ஏமாந்து விடாதிருங்கள். கவர்ச்சிகள் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். இந்த உலகத்தின் கவர்ச்சிகள் உங்களை அழிவுக்கு நேராய் கொண்டு போகும். நீங்கள் ஒருவேளை பாஸ்டருக்கோ பெற்றோருக்கோ தெரியாமல் எதையோ செய்து கொண்டிருக்கலாம். உங்கள் ரகசிய பாவம் இன்றோடு ஒளியட்டும். தீய நண்பர்களை விட்டு விலகுங்கள். உங்களுடைய தீய நண்பர்களோடு இருப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும், ஆனால் அது முடிவு அழிவில் கொண்டு போய் சேர்க்கும். ஆகாத சம்பாஷணைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும், ஆனால் உங்கள் ஆத்மாவை அதை அழிக்கும் என்பதை மறந்து விடாதிருங்கள். கிறிஸ்துவுக்காக உண்மையாய் வாழ்கிறவன் ஏமாளி போல தெரியும், இல்லை, அவன்தான் தேவனுக்கு பிரியமானவனாக இருக்கிறான். இந்த உலகத்தை நான் சொல்றேன், கர்த்தருக்காக வாழ்றது, ஆண்டவருக்கு பிரியமா, அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், நான் பாவம் செய்யறதில்ல, நான் உண்மையா வாழ விரும்புறேன்னு சொல்றவங்க உலகத்தின் பார்வையில் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்னா பைத்தியக்காரனா தான் தெரியுது. ஏன் இப்படி கூட இருக்கணுமா? கிறிஸ்தவத்தில் இப்படி கூட வாழணுமா? அதை வேண்டாம் இதை வேண்டாம்னு சொல்றீங்களா? இதனால என்ன பிரச்சனை வரப்போகுது? என்னடா இப்படி சன்னியாசி மாதிரி இருக்கிற, ஃபாதரா இருக்கிற கன்னியாஸ்திரி, இப்படியெல்லாம் பேர் வைக்கலாம். நான் உங்களுக்கு சொல்றேன், உலகம் உங்களை பார்த்து எப்படியோ கேலி பண்ணிட்டு போட்டோம். ஆனா நீங்க கிறிஸ்துவுக்காக வாழணும்னு ஒரு முயற்சி பண்ணுங்க. ஒப்பு கொடுங்க வாழ்க்கையை. ஒரு நாள் வரும் பொழுது அன்பானவர்களே, நீங்கள் ஆண்டவருக்காக செய்தவைகள் எல்லாம் கணக்கில் கொள்ளப்படும். கர்த்தர் உங்களை உயர்த்தும் நாள் வரும். அதற்காக நீங்கள் காத்திருங்கள். மற்றவர்களுடைய பார்வைக்காகவோ ஏளனத்திற்காகவோ உங்களுடைய பரிசுத்தத்தை தயவு செய்து இழந்து விடாதிருங்கள். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், பாவம் ஒரு நாளும் நன்மை செய்யாது என்பதை மறந்து விடாதிருங்கள். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். சில ரகசியமான பாவங்களில் சிக்கி தன் வாழ்க்கை இழந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரர் டிஎல் மோடி அப்படின்றவர் ஒரு அறையில் தங்கியிருந்தார். அப்பொழுது அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் ஒரு நடிகைக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். அந்த நடிகை அந்த சுவிசேஷத்தை கேட்கல, அலட்சியம் பண்ணார். அவள் எனக்கு அழகு இருக்குது, பணம் இருக்குது, நான் இப்போ நடிக்கிற காலம், நான் நடந்த சம்பவம் அது, நான் இன்னும் பணம் சம்பாதிக்கணும், அழகு எனக்கு இருக்குன்னு சொல்லி அவள் ரொம்ப பெருமையாக அவரை பேசிட்டு அவள் போயிட்டான். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அவள் போகும் வழியில் ஒரு விபத்தில் அவள் மரித்து போனாள். அவளுடைய வாழ்க்கை மனம் திரும்புதலுக்கு முடிவாயிடுச்சு. ஆனால் அவள்கிட்ட சொல்லிட்டு போனது, நான் குறிப்பிட்ட வருஷம் நடிப்பேன், அதுக்கப்புறம் விட்டுட்டு நான் இயேசு அப்பாட்ட வந்துருவேன்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் அவளுக்கு அந்த காலங்கள் அவளுக்கு இல்லை. நாளை நம்முடைய நாள் கிடையாது. நமக்கு தெரியாது என்ன நடக்கும், நமக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு செத்தா கூட நான் அவரோடு இருப்பேன்ற நம்பிக்கை இருக்கணும், நமக்கு எப்பவும் இருக்கணும். நீங்கள் மனம் திரும்புவதற்கான வாய்ப்பு எப்போதும் கொடுக்கப்படாது. ஒருவேளை மரணம் முந்திக்கலாம், இல்லைனா இயேசு வந்துடுவார். வாய்ப்பு பார்த்துக்கலாம். இப்போ வாலிபனாக இருக்கிறேன், ஜாலியாக இருப்போம், அப்புறம் ஒரு கல்யாணம் முடித்த பிறகு பொண்டாட்டி பிள்ளை பிறகு நல்லா கொஞ்சம் பார்த்துக்கலாம், அப்படிலாம் இருக்காங்க. இல்லை காலேஜ் படிக்கிறேன், காலேஜ் முடியட்டும், அதுக்கப்புறம் நான் ஆண்டவருக்குள்ளே வந்துடுவேன், தள்ளி போடாதீங்க. எதையாவது ஒரு காரணத்தை வச்சு அது வரைக்கும் பார்த்துக்கலாம் நினைக்காதீங்க.
தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில் அந்த குறிப்பிட்ட இடத்த விட்டுறாதீங்க. வாய்ப்புகளை இழந்துடாதீங்க. தேவன் தருகிறதான கிருபைகளை இழந்துடாதீங்க. நிச்சயமாக நீங்களும் நானும் நியாயாசனத்துக்கு முன்பதாக நிற்க வேண்டும். எனக்கு ஆண்டவர் சொன்னதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவருடைய வருகை ரொம்ப சீக்கிரம், வருகை ரொம்ப சீக்கிரம். எப்போ இருக்குன்னு தெரியாது. காலங்கள் நம்முடைய கையில் இல்லை. ஆண்டவர் வர்றதுக்கு முன்னாடி ஸ்தோத்திரம் நீங்கள் ஒப்பு கொடுங்க. நாளைக்கு அல்ல, இன்னைக்கே. இந்த ஆராதனையிலேயே உங்கள் ஆண்டவர்கிட்ட பலிபீடத்தை மேல் வச்சா ஆண்டவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார். ஒரு பாவி இந்த உலகத்தில் மனம் திரும்பும் பொழுது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய நேரமும் காலம் வீண் விரயமாக வேண்டாம். உங்களுடைய பொழுதுபோக்குகளினால் உங்களுடைய விசுவாச வாழ்க்கை கெட்டு போய்விட வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற நல்ல நாட்களுக்காக, நேரங்களுக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் தேவையற்றவைகளிலே உங்களுடைய நேரத்தை வீணடித்து விடாதிருங்கள். தேவன் கொடுத்த அந்த நேரத்தை ஜெபத்திலையும் வசனத்திலையும் அவரை தேடுவதிலையும் பயன்படுத்துங்க. நீங்கள் செலவழித்த அந்த நேரங்களை மறுபடியும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் கற்றுக் கொடுத்த பெரிய ஈவான இந்த நேரத்தை ஆண்டவருக்காக பயன்படுத்துங்க. கர்த்தருக்காக வாழ தேவன் கிருபை செய்வாராக. மனம் திரும்புதல் 3 பகுதி அடங்கியிருக்கு. நான் சொல்லி ஜெபிக்கிறேன். 1 சிந்தனை, 2 வார்த்தை, 3 செயல். இந்த 3 இருந்தால் தான் அது மனம் திரும்புதல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிலர்கிட்ட ஏதாவது 1 தான் இருக்கும், அது முழுமையான மனம் திரும்புதலாக இருக்காது. மனம் திரும்புதல் என்பது 3 பகுதிகள் அடங்கியிருக்கு. மனம் திரும்புதல் சிந்தையில் ஆரம்பிக்கிறது. ஒரு வசனத்தை கேட்கும்போது மனசு சொல்லுது. இன்னைக்கு கூட நான் பேசும்போது உங்கள் மனசுக்குள்ளே ஓடும், வேண்டாம்ப்பா என்னையோட நிறுத்திடுவோம், இனிமேல் அதை செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு தோணும். செய்தி கேட்கும்போது ஆஹா நான் இந்த நியாயாசனத்தில் போய் நிற்கணுமேனு ஒரு பயம் வரும். செய்தி கேட்கும்போது பரஞ்சோதி பாஸ்ட் வந்தாலும் அந்த பயம் வரும். செய்தி கேட்கும்போது ஒரு பயம் வரும். அப்போ சிந்தையில் என்ன ஓடும், இன்னையோட இந்த சீரியலை மூடிடணும், வேண்டாம் அப்படின்னு தோணும். இல்லை, பேண்ட்டில் இருக்கிற அந்த சீரட்டை இன்னையோட தூக்கி போட்டுடணும், இன்னையோட இந்த ஆராதனை முடிஞ்ச உடனே ஒரு மாற்றம் அப்படின்னு தோணும். இந்த கூட நம்ம சேரவே கூடாது, அவன் கூப்பிடுவான், போகவே கூடாதுன்னு இப்போ தீர்மானம் எடுப்பீங்க. மனசுக்குள்ளே தோணும், சிந்தனையில் ஓடும், இதெல்லாம் செய்யக்கூடாது. நான் பேசிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு நீங்களாம் எல்லாம் பாவிகள் நான் சொல்ல வரல. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குறை ஒன்று இருக்கும். 10 விஷயம்லாம் இருக்காது, 1 தான் இருக்கும். ஆனால் அந்த 1 தான் உங்கள் மனசில் தோணும். நான்லாம் ஒன்றும் கொலை பண்ணலை, விபச்சாரம் பண்ணலை, அப்படியெல்லாம் பெரிய திருடலை, பெரிய விஷயம். ஆனால் ஏதோ ஒரு சிறு விஷயம் உங்கள் மனசுக்குள்ளே, இதுதான் என்னை ஆண்டவர்கிட்ட நெருங்க விடாமல் தடுக்கிறது. இதுதான் ஐயா. ஒவ்வொரு முறையும் நான் அதை தான் விழுந்துடுறேன். ஒவ்வொரு முறையும் இதுதான் என்னை எனக்கு இதில் தான் என்னை ஜெயிக்க முடியாமல் இருக்கேன். மற்றதெல்லாம் நான் விட்டுட்டேன். உண்மையாகவே நான் கர்த்தருடைய பிள்ளை தான். ஆனால் அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது, நான் அதை மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறேன், இன்னையோட விட்டுறணும்னு உங்கள் சிந்தையில் தோணும். அது மனம் திரும்புதல் தான். ஆனால் அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது மனம் திரும்பல் ஆகாது. எப்போது மனம் திரும்புதல் நான் செய்ததுக்காக வருத்தப்படுவது மட்டும் மனம் திரும்புதல் கிடையாது. சில நேரம் நம்ம செஞ்சதுக்காக வருத்தப்படுவோம். நாம் நினைக்கிறோம் நான் செஞ்சதுக்கு வருத்தப்பட்டேன், அதான் மனம் திரும்புதல். எனக்கு இல்லை, நான் வருத்தப்படுறது மட்டும் மனம் திரும்புதல் கிடையாது. அது வார்த்தையாக மாறணும், அது பாவ அறிக்கையாக மாறணும். ஆண்டவரை செய்யணும், இல்லை அதை செய்யணும். இளைய குமாரனுக்கு சிந்தையில் தோன்றியது, வேலைக்காரர்களா நல்லா சாப்பிட்றாங்க, நான் கஷ்டப்படுறேன், எங்கள் அப்பாவுக்கு விரோதம் பாவம் செஞ்சு, பரத்துக்கு விரோதமாக பாவம். நாம் செய்கிற பாவம் சிந்தையில் மட்டுமல்ல, அதை வாயினால் சொல்கிறான். வாயில் சொல்கிறான், நான் பாவம் செஞ்சிட்டேன்னு சொல்கிறான். சகையு வாயினால் சொல்கிறான், தவறு செய்து விட்டேன். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னா சும்மா இல்லை, வாயினால் அறிக்கை, நாளத்தனையாக நான் திருப்பி கொடுக்குறேன்னு வாயினால் அறிக்கை இடுறான். சொல்லணும். ஆண்டவர்கிட்ட பாவ மன்னிப்புக்காக கேட்டிருக்கிறீங்களா? நீங்கள் உங்கள் ஜெபங்களில் ஜெபம் பண்ணுறீங்களா? ஆண்டவர் என் பாவங்களை மன்னியும், என்னை கழுவும் என்று அனிதனமும் கர்த்தர்கிட்ட ஜெபிக்கிறீங்களா? வாயினால் அறிக்கையிடுங்க. நீங்கள் பரிசுத்தமான மனிதராக கூட இருக்கலாம், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நல்ல விசுவாசியாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரை என்னை ஒரு முறை கழுவும். நான் செய்கிறது தான் சொல்கிறேன். ஆண்டவரே, ஒருவேளை எனக்கு தப்புன்னு தெரியாமல் நான் ஒருவேளை செஞ்சுருக்கலாம், என்னை மன்னியும் ஆண்டவரேன்னு கர்த்தர்கிட்ட அழுகிறேன், ஜெபிக்கிறேன். ஏன்னா நான் இவ்வளவு தூரம் பாஸ்டராக இருந்து நான் கைவிடப்பட்ட கூடாது, எனக்கு ஒரு பயம் உண்டு. எப்போவுமே நானும் அவர் சன்னிதானத்தில் போய் நிற்கணும் இல்லையா? ஆமென், பிரைஸ் தி லார்ட். என்னை நானே ஏமாற்றி கொள்ளக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். சிறிய தவறு வந்துவிடக்கூடாது என்று நினைக்கிறேன். கர்த்தர்கிட்ட அழுகிறேன், ஆண்டவரே நான் உண்மையுள்ளவனாக இருக்க, பரிசுத்தமுள்ளவனாக இருக்க எனக்கு உதவி செய்யும் என்று. ஒவ்வொரு நாளும் நான் இரவு ஃபேமிலி ப்ரேயரில் அப்படி ஜெபம் பண்ணி தான் போகிறோம். ஐயா, அந்த ராத்திரி வருவீரானால் என்னை கைவிடாமல் எங்களை எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபித்து தான் நித்திரைக்கு போகிறோம். அன்பானவர்களே, வாயினால் ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு பாவ அறிக்கை செய்ய தவறிடாதீங்க.
தேவனை உயர்வாக பார்த்தா நீங்கள் தாழ்வாக நினைப்பீங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அவரை உயர்வாக பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பாவி என்று உணருங்கள், தவற ஒத்துக்கொள்ளுங்கள், வாயினால் அறிக்கையிடுங்க. சிலர்லாம் தான் பாவி என்று சொல்லவே கூசுவார்கள். நான் பாவம் செஞ்சிருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு சில கஷ்டமாக இருக்கும். என்கிட்ட குறை இருக்குன்னு ஏற்றுக்கிடவே சிலர் விரும்ப மாட்டாங்க. உங்களை நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்கள், வாயினால் அறிக்கையிடுங்கள் ஆண்டவர்கிட்ட. மூணாவது, அந்த அறிக்கையானது செயலாக மாறணும். வெறும் சிந்தையில் மட்டும் இருந்தால் போதாது, வாயால் சொல்லால் மட்டும் போதாது, செயல்பாட்டுக்கு வர வேண்டும். சகையு சொன்னா, இயேசுநாதர்கிட்ட சொன்னா, நான் அநியாயமாய் வாங்கியிருந்தான் ஆலோசனையாக கொடுத்துறேன்னு சொன்ன சகையு அதோடு நிறுத்தி கொள்ளவில்லை. அவன் யாரிடத்தில் அநியாயமாக வாங்கினானோ அதையெல்லாம் கொண்டு போய் கொடுத்தான். அது செயல்பாடு, அது மனமாற்றம். அது செய்யணும். ஆண்டவரே, இனி நான் அதை செய்வதில்லை என்று சொன்னால் அதற்கான வழிகளை செய்யுங்கள். அல்லேலூயா. டிவி உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குன்னா அந்த ரிமோட் எங்கேயாவது ஒழிச்சு வைங்க, செயல்பாட்டில் இறங்குங்கள். செல்ஃபோன் ரொம்ப இதாக இருக்குன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரியம் செய்யுங்கள். தேவையானதை பார்ப்பதற்காக உங்களை ஒப்பு கொடுங்கள். எந்த விஷயத்தில் தடுமாறுகிறீர்கள், எந்த பாவம் உங்களை சோதிக்கிறது, எதுதான் உங்களுக்கு இடையூறாக இருக்கிறது, அந்த சூழ்நிலையை மாற்றுங்கள். அப்படிப்பட்ட நண்பர்களை விட்டு விலகுங்கள். உங்களை பாவம் செய்ய வைப்பது என்ன, எது உங்களுக்கு அது இடையில இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு மாற்றத்தை ப்ராக்டிக்கலாக செய்யுங்க, செயல்பாட்டில் கொண்டு வாங்க, அதை நிறுத்துங்கள். நிறைய பேருடைய வாழ்க்கையில் சிந்தையில் இருக்கிறது, பாவ அறிக்கையும் செய்கிறீர்கள், செயல்பாட்டுக்கு வராததுனால இன்னும் நம்மளால் அது வெளியில் வர முடியல. ஜெபம் போகிறோம், கண்களை மூடி. இன்னைக்கு இந்த கால வேளையில் 2வது ஆராதனையில் சகோதரா சகோதரி, ஆண்டவர் நம்மளை உலகத்தில் ஆசீர்வதிக்கிறதுக்காக மட்டுமே ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொள்ளலை. இந்த உலகத்தில் நாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக மட்டுமே அவருடைய உயிரை கொடுக்கலை, இரத்தத்தை சிந்தலை. இயேசு தன்னை இந்த உலகத்தில் கொடுத்ததுக்கும் இரத்தத்தை சிந்தினதுக்கும் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நாம் அவரோடு கூட நித்தியமாக வாழ்வதற்காக, அவரோடு நித்தியமாக வாழ்வதற்காக ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். எனக்கு இந்த கால வேளையில் ஒரு முறை கூட கண்களை மூடி, பிரதர் சிஸ்டர், உங்களை ஆண்டவர் நேசிக்கிறதுனால தான் இந்த காலையில் ஆண்டவர் உங்களுக்கு இந்த செய்தியை கர்த்தர் கொடுக்கிறார். நீங்கள் ஆண்டவருக்காக வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஒரு முறை கூட ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கணும். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை தான், ஆனால் இன்னும் ஆண்டவர் உங்கள் மேலே சந்தோஷப்பட முடியாத அளவுக்கு என்ன உங்களை பாதிக்கிறது, எது உங்களை கெடுக்கிறது. ஒரு முறை கூட ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே என் மேல் பிரியமாயிரும், என் மேல் கிருபையாயிரும், ஆண்டவரே என்னை மன்னி. வெட்கப்பட வேண்டாம் ஆண்டவர்கிட்ட சொல்கிறதுக்கு. அவர் நம்முடைய தகப்பன், நம்மளை பற்றி அவருக்கு தெரியும். ஆண்டவரே, நான் இந்த காரியத்தில் ரொம்ப வீக்காக இருக்கிறேன். ஒருவேளை இங்கே எல்லாருக்கும் முன்னாடி சொல்ல கஷ்டமாக இருக்கலாம். உங்கள் வீடுகளில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரை இந்த காரியத்தில் என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரை, பாவமற்றவனாக வாழப்பணும், நீர் விரும்புகிறவனா என்னை மாற்றும், இன்றோடு நான் இந்த மாதிரியான பாவங்களை விட்டு விடுகிறேன் ஆண்டவரே, துணிகரமான பாவங்கள் என்னை விட்டு போகட்டும். இயேசுவே, என்னை ரட்சித்தீர, எனக்காக ரத்தம் சிந்தினீர, இந்த சபையில் என்னை கொண்டு வந்தீர ஐயா. ஹல்லேலூயா. நான் பாவம் செய்யும்போது கர்த்தர் வருத்தப்படுறாரு. இன்னொன்று, நீங்க பாவம் செய்யறதை யாராவது பார்த்தாங்கன்னா தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும். உங்களை பார்க்குற இன்னொரு விசுவாசி நினைப்பாங்க, இவரே எப்படி இருக்கிறாரே, இவங்களே எப்படி இருக்கிறாங்களேன்னு ஒரு மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. நமக்கு முன்னாடி வந்த விசுவாசி, நமக்கு முன்னாடியே பழைய விசுவாசி இவங்களே பாவம் செய்கிறாங்கன்னு வரும்போது புதிய நபர்கள் உங்களை பார்த்து அவங்களும் செய்வாங்க. உங்களை பார்க்குற ரட்சிக்கப்படாதவங்க என்ன நினைப்பாங்கன்னா, சர்ச்சுக்கு போய் என்ன செய்கிறது, அப்படித்தானே இந்த ஆள் இருக்காரு, அப்படித்தானே இந்த அம்மா இருக்கு, நாம எதுக்கு போகணும்னு நினைப்பாங்க. இன்னொருத்தருக்கு இடையூறாக நீங்கள் வாழ்ந்து விடாதிருங்கள். ஆண்டவரை எங்களை மாற்றும். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். எல்லாரும் கண்ணை மூடி இருங்க. உங்க கூட ஆண்டவர் பேசினாருன்னா கை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. மற்றவங்களுக்காக நான் கை உயர்த்தல, நான் ஆண்டவருக்கு பிரியமா வாழ விரும்புகிறேன். உங்க ஒப்பு கொடுத்தல ஆண்டவர் பார்க்கட்டும். இயேசுவே, என் கரம் உயர்த்தி ஜெபிக்கிறேன் ஐயா சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நான் உமக்காக உண்மையாய் வாழணும், நீர் விரும்புகிறது போல வாழணும். என்னுடைய பார்வையில், என் சிந்தையில், என் செய்கையில், ஆண்டவரை நடக்கையில், என் கிரியைகள் எல்லாத்துலேயும் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழ்வதற்கு என்னை ஒரு முறை கூட மாற்றுங்க.
ஆண்டவரை நீர் வரும்பொழுது இந்த உலகத்தின் முடிவில் நியாயாசனத்துக்கு முன்பாக நாங்கள் எல்லாரும் நிற்கும்போது ஆண்டவரே பவுல் சொன்ன மாதிரி எனக்கு ஜீவ கிரீடத்தை அவர் தருவார்னு நம்பிக்கையோடு பவுல் சொன்ன மாதிரி நானும் சொல்லணும் ஆண்டவரே, நானும் சொல்லணும் ஆண்டவரே, நானும் சொல்லணும் ஆண்டவரே, நானும் சொல்லணும் ஆண்டவரே. கர்த்தாவே எங்களை கழுவுங்க, என்னை சுத்திகரிங்க, பாவமர கழுவுங்க, பாவமர கழுவுங்க, இரத்தத்தால் கழுவுங்க, வெண்மையாக்குங்க. இரத்தாம்பர சோப்பா இருந்தாலும் பஞ்ச போல வெண்மையாகுன்னு சொல்லியிருக்கு. நான் என்னை நானே ஏமாற்றிக்கொள்ள விரும்பவில்லை. உங்க கண்களை நான் மறைக்க முடியாது ஆண்டவரே. எந்த மனிதருக்கு முன்பாக நான் மறைத்தாலும் ஆண்டவரே உமக்கு முன்பாக என்னால மறைக்க முடியாது ஆண்டவரே. பாவம் என்னை பழி வாங்குகிறது, பாவம் எனக்குள் சமாதானத்தை எடுத்து விடுகிறது, பாவம் என் சரீரத்தின் ஆரோக்கியத்தை கெடுக்கிறது, பாவம் என் குடும்பத்தை பாதிக்கிறது, பாவம் என் பிள்ளைகளையும் பாதிக்கிறது, பாவம் என் சந்ததிக்கே அது சாபமாய் மாறுகிறது. ஆதாமும் ஏவாளும் செய்த பாவம் அது சந்ததி மிகவும் கஷ்டப்பட்டு, ஏவாள் செய்த அந்த பாவம் காயினுக்குள்ளே வந்து அவன் ஒரு கொலைகாரனாக மாறி போனான். பாவம், நாம் செய்கிற பாவம் நம் மூலமாக நம் சந்ததிக்கு போகிறது. நான் என் சந்ததிக்கு நன்மையை சேர்த்து வைக்கிறேனா, அல்லது நான் செய்கிற பாவத்தின் மூலமாக என் சந்ததிக்கு தீமைகளை கொடுக்கிறேனா? பெற்றோர்களே ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. நீங்க செய்கிற பாவத்தை, தவறுகளை பார்க்கிற உங்கள் பிள்ளைகள் மனதிலே அவைகள் ஆழமாக பதியும், அவைகளுடைய வாழ்க்கை பாதிக்கும். தேவனுடைய நாம மகிமைக்காக, உங்க குடும்பத்தின் எதிர்காலத்துக்காக, உங்க பிள்ளைகளின் நன்மைகளுக்காக உங்கள் பாவங்களை இன்னையோடு நிறுத்துங்கள். ஒரு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. எஸ், பரலோகத்தின் பிதாவே, இந்த கால வேளையில் எங்களை எச்சரிக்கிற உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்வில் பெரிய மாற்றங்களை ஆண்டவர் தாரும். உமக்காக உண்மையாய் வாழ பண்ணும், உமக்கு பிரியமாய் வாழ பண்ணும். நாங்கள் சிந்தையில் மட்டுமல்ல, வாயின் வார்த்தைகளாலே அறிக்கை செய்யப்பட்டு எங்கள் செயல்களிலே எங்களுடைய மனம் திரும்புதல் வெளிப்படட்டும். பாதி மனம் திரும்புதல் அல்ல, முழுமையான மனம் திரும்புதலை எங்களுக்குள்ளே ஆண்டவர் தாரும். எங்களை பிரகாசிக்கப்படும். இந்த காலையில் அர்ப்பணம் செய்த நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் இந்த செய்திக்கு தங்களை அர்ப்பணித்தார்களோ அவர்கள் வாழ்விலே கர்த்தருடைய பலன் உண்டாகட்டும். அவங்களால விட முடியாட்டாலும் கர்த்தர் விடுவதற்கு பலன் கொடுங்க. பாவத்தை விட முடியாம போராடுறவங்களுக்கு கர்த்தர் அவளுக்கு ஒத்தாசை பண்ணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், தேவனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிற ஒரு மனிதன் கேட்காட்டாலும் நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டவரே உமக்கு பிரியம் வாழ பண்ணும், ஆசீர்வதியும். ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படட்டும். இதுவரை ஞானஸ்தானம் பெறாதவர்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் வாழ்வில தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் பெறட்டும். கர்த்தருடைய பந்தியில பயபக்தியோடு கலந்து கொள்ளட்டும். ஆண்டவரே ஊழியம் செய்யட்டும். கர்த்தருக்கென்று உதாரணத்துமாய் கொடுக்கட்டும். உங்க வசனத்துக்கு கீழ்ப்படியட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய ஐக்கியமும் சமாதானம் வழிநடத்தலும் நாம் அனைவரோடு சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. ஒருத்தர் வாழ்த்தி செல்லுங்கள். இப்போ உடனே இந்த கீபோர்ட் கிளாஸ் இருக்குது, அதில் கலந்து கொள்ளுங்கள்.